ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது இடியாப்பம். இது கூடவே சைட் டிஷ்ஷாக முட்டை குருமா எப்படி பண்ணுறதுன்றதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான முறையில் இது எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோவில் பார்க்கலாம். இடியாப்பம் பண்ணுறதுக்கு 2-3 டிப்ஸ் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இடியாப்பம் மாவை எப்போவுமே லைட்டாக நீங்கள் வறுத்துட்டு இடியாப்பம் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பவுலில் 2 கப்பு போல் பச்சரிசி மாவு வறுத்துட்டு தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நான் இதை சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எப்பவுமே மாவு லைட்டாக நம்ம வறுத்துட்டு இடியாப்பம் செய்யும்போது மாவு நல்லா மிருதுவாக இருக்கும். சூப்பராக இடியாப்பம் நமக்கு தலை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது நல்லா இந்த மாதிரி நல்லா உப்பு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு இதில் வந்து தண்ணி சேர்க்கும் போது தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும். கை வந்து வச்சு நம்ம கலந்து கொடுக்கக்கூடாது. ஒரு கரண்டியை வச்சு தான் கலந்து கொடுக்கணும். அந்தளவுக்கு சூடாக இருந்துச்சுன்னா தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். அப்புறம் நம்ம இடியாப்பம் வந்து வேக வச்சு எடுக்கும்போது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கரண்டியில் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போது நம்ம கையை வச்சு பிசையறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டேன். நான் கரெக்டான அளவு தண்ணி சேருங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு தண்ணி சேருங்க. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி இது நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது. சுடு தண்ணி சேர்த்து நான் பிசைஞ்சு விட்டுட்டேன். இப்போ வந்து இதை வந்து கூட லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு கலந்து கொடுங்க. இன்னும் நல்லா இடியாப்பம் சாஃப்டாக வரும் நமக்கு. இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி அப்படியே விட்டுறணும். ஏன்னா மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம இடியாப்பம் செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். 2ஆக பிரிச்சுட்டு நம்ம நல்லா ஒரு சிலிண்டர் ஷேப்பில் நம்ம நல்லா வந்து இதை வந்து இந்த மாதிரி 2 கை வச்சு உருட்டிக்கணும். இந்த மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இடியாப்ப குழாயில் இதை சேர்த்துட்டு நம்ம பிழியலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடியாப்ப குழாய் எடுத்திருக்கேன். இதில் வந்து ரொம்ப மெலிசாக ரொம்ப சின்ன ஓட்டை உள்ளதாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இடியாப்பம் சூப்பராக நமக்கு நல்லா நூல் மாதிரி வரும். லைட்டாக எண்ணெய் உள்ளே அப்ளை பண்ணிகிட்டே பண்ணும்போது ரொம்பவுமே நமக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு உருண்டை மாவு வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து இடியாப்பத்துக்கு மாவு வந்து பிழிஞ்சு விட்டோம்னா அவ்வளோ கரெக்டாக பக்குவமாக நல்லா நூல் மாதிரி சூப்பராக வரும். நம்ம இன்றைக்கி வாழை இலையில் தான் இடியாப்பம் வந்து பிழிஞ்சு விட போகிறோம். அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாழை இலையில் இந்த மாதிரி இடியாப்பத்தை பிழிஞ்சு நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா லைட்டாக மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு நல்ல ஒயிட் கலர் துணியில் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சூப்பராக வரும் இடியாப்பம். பாருங்கள், அப்படி நூல் மாதிரி வருது பாருங்கள். எவ்வளோ மெலிசாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒரு இலையிலையுமே நம்ம ஒரு 4-5 முறை நம்ம வேக வச்சு எடுக்கிற மாதிரி இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்று பிழிஞ்சிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ பக்காவாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரும். இதே மாதிரி தான் நம்ம ஒரு 4-5 இலையை வந்து இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு நம்ம இட்லி கொத்து இருக்கு இல்லையா, இட்லி பாத்திரத்தில் இட்லி கொத்தில் கூட நம்ம பிழிஞ்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இலையிலையும் பிழிஞ்சிக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இட்லி கொத்துலேயே அப்படியே பிழிவாங்க. ஆனால் துணி போட்டுட்டு பிழிஞ்சு நீங்கள் இடியாப்பத்தை வேக வச்சுடுங்க. சூப்பராக நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு. அப்படியே பிழிஞ்சு விடாமல் இந்த மாதிரி ஒரு இலையிலையே நான் எண்ணெய் தடவிட்டு பிழிஞ்சிருக்கேன். ஒரு 4-5 அந்த மாதிரி பிழிஞ்சிட்டு நீங்கள் இட்லி கொத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நான் 4-5 பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தை நல்லா தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட் வச்சு அது மேலே நம்ம இடியாப்பத்தை நம்ம பிழிஞ்சு விட்டதை இது மாதிரி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இட்லி கொத்துலேயே வந்து துணி போட்டுட்டு அது மேலே பிழிஞ்சு விட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாக வரும். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. பக்காவாக நமக்கு இடியாப்பம் ரெடி ஆகிடும். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் 5 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். இது அவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையான முறையில் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக சூப்பராக எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இன்றைக்கி வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம். அடுத்து இந்த இடியாப்பத்துக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம இன்றைக்கி முட்டை குருமா எப்படி வைக்கிறதுன்றதையும் பார்க்கலாம். குருமாவுக்கு நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 மூடி போல் தேங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது தண்ணி விட்டு நல்லா அரைச்சி 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். நல்லா வந்து தேங்காய் பால் வந்து 2-3 முறை நல்லா மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சி நல்லா பிழிஞ்சு பால் எடுத்து வச்சுக்கோங்க.
தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது இந்த குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு 1 கப்பு போல் தேங்காய் பால் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பால், அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு செகண்ட் பாலையும் இதில் நான் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நமக்கு தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி பேன் எடுத்திருக்கேன். பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் இதில் 2 பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை சேர்த்துட்டு இது கூடவே ஒரே ஒரு ஏலக்காவும், கூடவே ஒரு 4 லவங்கமும், கூடவே பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி, கூடவே கொஞ்சம் போல் வாசனைக்காக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை ரொம்ப பொன்னிறமாக வதக்க தேவையில்லை. நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கணும். ரொம்ப டீப்பாலாம் வதக்க வேண்டாம். கொஞ்சம் நார்மலாக இந்த அளவுக்கு வதக்கி வரணும். இந்த மாதிரி வதங்கி வரும்போது இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையுமே நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா இந்த மாதிரி வதங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாவை அப்படியே கட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க. இது வதக்கும் போதே இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு, கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்போட அளவு மட்டும் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மசாலா எல்லாமே வெங்காய தக்காளியோடு நல்லா சேர்த்து வதக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. வதக்கும் போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டு வதக்குனிங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். நல்லா தொக்கு பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பால் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா நமக்கு பக்காவாக குருமா மாதிரி ரெடியாகி வந்துடும். அது வரைக்கும் நம்ம இதை லிட்டு போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம். ஒரு 10 நிமிஷம் போல் கழித்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காகி வரும். இந்த மாதிரி வந்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை அவிச்சிட்டு நான் 2 பீஸாக முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ எல்லாத்தையுமே இந்த குருமாவோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். முட்டையை சேர்த்துட்டு முட்டை ஹார்ட் ஆகிடும். ரொம்ப நேரம் நம்ம இது வேக விட்டோம்னா கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேமில் லிட்டை போட்டு மூடி இந்த குருமாவை நம்ம கொதிக்க விடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. முட்டை நம்ம சேர்த்த பிறகு முட்டை இந்த மாதிரி லைட்டாக நம்ம கலந்து கொடுக்கணும். இப்போ லிட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா நல்லா கமகமான வாசனையோட முட்டை குருமா சூப்பராக நல்ல ஒரு வாசனையோட நல்லா டேஸ்டியாக ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா தனியாகவே சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கூட இடியாப்பத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. எளிமையான முறையில் நம்ம இன்றைக்கி இடியாப்பமும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டை குருமாவும் எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், மறக்காமல் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.